கேரக்டருங்கிறத விட என்னோட லைஃப் அதில் கனெக்ட் ஆகி நிறையா அந்த சீன்ஸ் எல்லாமே. ஏன்னா எனக்கு 2 பசங்க, நாங்கள் சிங்கிள் மதராக இருந்து கஷ்டப்பட்டு இது பண்ணி வந்தோம். அப்படிங்கிறத தாண்டி எங்கே போனாலும் செல்வி அக்கா செல்வி அக்கான்னு எவ்வளோ பேரை நான் சம்பாரித்து வச்சுருக்கேன். ஏன்னா எத்தனை பேருக்கு இப்படி ஒரு கொடுப்பினை இருக்கும். தெக்கத்தி பொண்ணுன்னு பாரதிராஜா சார் வந்து சீரியல் எடுத்தாங்க. அப்போது அந்த தெக்கத்தி பொண்ணு சீரியலில் ஒரு கேரக்டருக்காக வேணும் அப்படின்னு சொல்லி சார் அப்படியே ஒரு டயலாக்கை சொல்லி இந்த டயலாக்கை சொல்ல சொன்னாங்க. சொன்னோன்னே ஓகே ஆகிட்டு. பாக்கியலட்சுமி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் பெருசாக அவங்களுக்கு வந்து மேக்கப்போ இருக்காது, சாரீஸில் வந்து நார்மலாக கட்டுற மாதிரி இருக்கும் இல்லையா? இல்லை, எனக்கு அதுதான் ரொம்ப ஈஸி. ஹாய் மேம். ஹாய், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஆக்சுவலி சமீப காலமாக வந்து உங்களுடைய ரியல் நேம் மீனா அப்படிங்கிறத தாண்டி செல்வி அக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து மனசார சொல்லி உங்களை வந்து அந்த அளவுக்கு வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்கல்ல சீரியலில். நீங்கள் அதை பற்றி ஃபர்ஸ்ட் என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எத்தனை பேருக்கு இப்படி ஒரு கொடுப்பினை இருக்கும். எங்கே போனாலும் செல்வி அக்கான்னு எவ்வளோ பேரை நான் சம்பாரித்து வச்சுருக்கேன். ரியலி ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இல்லாமல் பேரை சொல்கிறது மட்டும் இல்லை, நம்ம போனேன்னு வச்சுக்கோங்களேன், செல்வி அக்கா ஐயோ அப்படி நடிச்சிருக்கீங்க இப்படி நடிச்சிருக்கீங்கன்னு முத்தம் கொடுப்பாங்க, கட்டி பிடிப்பாங்க, வாழ்த்துவாங்க. இன்னும் அப்படியே நிறையா. கண்டிப்பாக இந்த சீரியல் வந்து எண்டிங் வந்து வந்திருந்தது. பார்க்கவே நிறைய பேர் வந்து என்னதான் சீரியல் போயிட்டுருக்கும் போது நெகட்டிவ் சைடு அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லா சீரியலுக்கும் இருக்கும். ஆனால் அந்த சீரியல் முடியும் போது நிறைய வந்து பெண்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுத்துருந்தாங்க. அதையும் நான் இன்ஸ்டாவில் வந்து சமீபத்தில் வந்து எல்லாரும் வந்து எண்டிங் ஸ்பீச் மாதிரி பேசியிருந்தீங்க இல்லையா, அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து வாட்ச் பண்ணியிருந்தேன். எல்லாரும் பேசினதையுமே வந்து அதில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக அதில் கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எண்டிங் பற்றி தான் நிறைய பேசியிருந்தாங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து இருந்திருந்தது. ஸோ அந்த எண்டிங் சீன்ஸ்லாம் எப்படி எடுத்தீங்க? ஸோ அதை பற்றின எக்ஸ்பீரியன்ஸ் அதை பற்றி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். நீங்கள் இப்போ இந்த எண்டாக இருக்கட்டும், இந்த சீரியலில் எண்டிங்கில் முடியும்போது பெண்களுக்கு எவ்வளோ பெண்களோட தனித்துவம் எப்படியானதுங்கிறத சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னீங்களா. இதையெல்லாம் தாண்டி இந்த எண்டிங்கில் நாங்கள் ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருக்கோம். அதை பார்க்காம விட்டீங்க. கல்வி எவ்வளோ முக்கியம், படிப்பு தான் முக்கியம். படிப்பு எந்த அளவுக்கு நம்மளை உயர்த்தும், எந்த அளவுக்கு நம்ம வந்து நம்ம நினச்சதை அடைய முடியுங்கிறதுக்கு ஒரு நல்ல மெசேஜ் கல்வியை பற்றியும் சொல்லியிருக்கோம். இந்த கண்டிப்பாக சொல்லியிருக்கோம் மீன்ஸ் எங்கள் ரைட்டர் மேடம் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி என்னோட இது நல்லா இருக்குன்னு எல்லோரும் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அது வந்து ஆக்சுவலி அந்த சீனை எப்படி எடுத்தாங்க தெரியுமா, அது வந்து எங்களோட மைண்ட் வைஸ் தான் எல்லாமே. ஆமாம் எல்லாருக்கும் எடுக்கும்போது என்னோட சீன் எடுக்கும்போதெல்லாம் எனக்கு சீன் பேப்பரே வரல. நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் இருக்கோம் ட்ராவல் பண்ணிகிட்டே, சும்மா அப்படியே சுற்றி மெயின் ரோடு அங்கே இங்கெல்லாம் ட்ராவலிங்லேயே அப்படியும். அதாவது சொல்லிட்டாங்க டைரக்டர் என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்கள் வந்து என்ன வருதோ ஃபீல் பண்ணுறது, சந்தோஷம் துக்கம், அதை நம்ம நினச்சி பழசெல்லாம் நினச்சி பேசுகிற மாதிரி தான் சீன் வருது. நீங்கள் எல்லா ரியாக்ஷன்ஸ் நம்ம ரசத்தையும் கொட்டிடுங்க, நாங்கள் டைலாக் வந்த பிறகு எதை எங்கே போடணுன்னு நம்ம போட்டுக்கலான்ட்டாங்க. அது மாதிரி தான் அந்த சீனே எடுத்தோம். நாங்கள் நிறைய ஏரியா ஒரு 2 மணி நேரம் ட்ராவலிங்லேயே போய் அதை எடுத்து கடைசியில் அப்புறம் சீன் பேப்பர் வந்த அப்புறம் டப்பிங்கில் தான் நான் பேசினேன் ஃபுல்லாக. அது ஆனால் நல்லா வந்திருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீங்கள் அதை பார்க்கலையா? பார்க்கல. எனக்கு லாஸ்ட்டு டே அது அன்னைக்கு எல்லா சீன் பார்த்தேன். எனக்கு என்னோட சீன் அது பார்க்க முடியாமல் போயிடுச்சு. நான் பார்ப்பேங்க. இப்போ சீரியல் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் எப்படி இதுக்குள்ளார என்ட்ரி கொடுத்தீங்க? இந்த அளவுக்கு வந்து ஒரு வரவேற்பு ஒன்று கிடச்சிருக்கு இல்லையா? எப்படி உங்களுடைய கெரியர் ஸ்டார்ட் பண்ணீங்க? நான் சினி ஃபீல்டுக்கு வந்து இப்போ கிட்டத்தட்ட 14 வருஷத்துக்கு ஆயிடுச்சு. தெக்கத்தி பொண்ணுன்னு பாரதிராஜா சார் வந்து சீரியல் எடுத்தாங்க 2007-08 நினைக்கிறேன். அப்போது அந்த தெக்கத்தி பொண்ணு சீரியலில் ஒரு கேரக்டருக்காக வேணும் அப்படின்னு சொல்லி தேடும்போது, நான் பேசிக்காக எல்ஐசி ஏஜென்ட் எல்லாருக்கும் தெரியும். அப்போ நான் ஃபீல்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். எங்கள் ஊரில் தான் ஷூட்டிங் நடந்துட்டுச்சு, தேனி மாவட்டத்துக்குள்ளே. நான் கம்பம், நேட்டிவ் கம்பம். அங்கே சரி இந்த ஒரு கனகான்னு ஒரு கேரக்டருக்கு ஆள் வேணும்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எங்கள் ஊருக்காரங்க அரசன்னு ஒரு அண்ணன் இருக்காங்க. அவங்க வந்து தான் என்கிட்ட நான் நம்ம போல்டாக அப்படியே பைக்கில் சுற்றுவோம், ஃபீல்டு ஒர்க் பார்த்துட்டு இருந்தோம். சரி அப்படின்னு வந்து நம்மகிட்ட வந்து தைரியமாக அவங்களும் கேட்டாங்க, இப்படி பாரதிராஜா சார் வந்து சீரியல் எடுத்துகிட்ருக்காங்கம்மா, ஒரு கேரக்டருக்கு நீ நடிக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கும் அப்படியா, அது பாரதிராஜா சார் சீரியலில் நடிக்கிறதுனா எப்படி, அவரோட படத்தில் வாய்ப்பு கிடைக்காதான்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் எனக்கும் சினிமாவுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது, எந்த பேக்ரவுண்டும் கிடையாது. அவங்க கேட்டனால சரி நான் நடிக்கலாம், போய் பார்க்கலான்னு போயிட்டு பார்த்தோம்.
சார் அப்படியே ஒரு டயலாக்கை சொல்லி இந்த டயலாக்கை சொல்ல சொன்னாங்க. சொன்னோன்னே ஓகே ஆகிட்டு. அப்போ தான் தெக்கத்தி பொண்ணில் நடித்து தான் தெக்கத்தி பொண்ணில் நடிச்சிட்டு இருக்கும்போதே அங்கே டூயட் மூவிஸில் மயிலுன்னு ஒரு படம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஓகே. அந்த சீரியல் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அந்த படத்தில் நடித்தேன். அந்த படத்தில் ஒரு லிங்க் கிடச்சி அதுலேருந்து சிலம்பாட்டம் பண்ணேன். படம் வந்து சிலம்பாட்டம் தான் ஃபஸ்ட்டு படம், என்னோடய படம் ரிலீஸ் ஆனது. அதுக்கப்புறம் 2வது, அதுக்கப்புறம் தான் மயில். நான் ஃபஸ்ட்டு நடித்த படம் லேட்டாக ரிலீஸ் ஆச்சு. ஆமாம், 2வதாக நடித்த படம் ஃபஸ்ட்டு ரிலீஸ். அதுதான் என்னோடய கேரியர் துவக்கம். இப்போ பாக்கியலட்சுமி அப்படிங்கிறத தாண்டி அதுக்கு முன்னாடியே வந்து பாண்டியன் ஸ்டோர்லேயும் வந்து நீங்கள் பயங்கரமாக பிரபலமாக இருந்தீங்க. இதில் கேரக்டர்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கலகலன்னு பேசிக்கிட்டு ஜாலியாக இருந்துகிட்டு இருக்கா மாதிரி தான் இருக்குது. அது வந்து நான் ரியலாக வந்து நான் உண்மையாக ஆனஸ்ட்டாக சொல்கிறேன். அது வந்து சீரியலை தாண்டி நீங்கள் நேர்லையுமே அப்படி தான் இருக்கீங்க. ஒரு மாதிரி ஜாலியாக பேசிக்கிட்டு செல்லம் அந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்கீங்க இல்லையா? நீங்கள் என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா நம்மளுடைய ரியல் கேரக்டரை உள்ளே கொண்டு வந்த மாதிரியே இருக்கே அப்படிங்கிற மாதிரி? ரியல் கேரக்டரை உள்ளே கொண்டு வந்த மாதிரியே இருக்குங்கிறத விட நம்ம ரியலாக அங்கே போய் நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத. இப்போ கஸ்தூரி அத்தாச்சி ரோல் வந்து ரொம்ப நல்லா பேசப்பட்ட ரோல் தான் அது. ஆனால் அந்த கஸ்தூரி அத்தாச்சி ரோல் எப்படின்னா, ஒரு குடும்பம் சந்தோஷமா இருக்கும், உள்ள வந்தா ஏதாவது கொளுத்தி போட்டுருவா, அவன் உள்ள வந்தாலே சண்டை வந்துடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர். ஆனா நிஜத்துல நான் அப்படி ரொம்ப நல்லா இல்ல சொல்றேன். ஆனா அந்த மாதிரி துருதுருன்னு இருப்போம். ஒரு குடும்பத்துக்குள்ள போனா பேசுவோம், சொந்தம் இருக்கும், ஒரு அத்தாச்சி அண்ணி இருப்பாங்க, ஒரு நாத்தனார் இருப்பாங்க, அத்தை மகன், அந்த மாதிரி ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு அந்த ரோல் இருந்தால் எப்படி இருக்கணும் இமேஜின் பண்ணி நடித்தது தான் கஸ்தூரி அத்தாச்சி. ஆனால் செல்வி ரோல் வந்து அதுவுமே ஒரு, ஆனால் செல்வி ரோல் வந்து என்னோடய ஒரிஜினல் கேரக்டருங்கிறத விட என்னோடய லைஃப் அதில் கனெக்ட் ஆகி நிறையா அந்த சீன்ஸ் எல்லாமே. ஏன்னா எனக்கு 2 பசங்க, நாங்கள் சிங்கிள் மதராக இருந்து கஷ்டப்பட்டு இது பண்ணி வந்தோம். அப்படிங்கிறத தாண்டி அதில் ஹஸ்பண்ட் இருப்பாங்க, ஆனால் இருந்து இல்லாத மாதிரி நான் தான் எல்லாமே பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அது நல்லா நிறைய கனெக்ட் ஆச்சு. அதனால் நம்மளுக்கு அது நடிப்புன்னு தெரியாது. இப்போ ஒரு வீட்டில் ஒரு ஹவுஸ்மேட் இருந்தாங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க எத்தனை பேரை நம்ம பார்த்து வந்திருப்போம். அதனால அந்த அந்த கனெக்டில் அப்படி நடிக்கிறது தான். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் நம்ம பாக்கியலட்சுமி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் பெருசாக அவங்களுக்கு வந்து மேக்கப்போ இருக்காது, சாரீஸ்லாம் வந்து நார்மலாக கட்டுற மாதிரி இருக்கும் இல்லையா? அது எப்படி உங்களுக்கு எப்படி நீங்கள் யோசிச்சிங்களா, ஐயோ எல்லாருமே நல்லா வருவாங்களே நமக்கு இப்படி இருக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு திங்கிங்? இல்லை, எனக்கு அதுதான் ரொம்ப ஈஸி. ஈஸிங்கிறத விட நம்ம இப்போ கண்டினியூட்டி பார்க்க தேவையில்லை. ஒவ்வொரு இதுக்கும் ஃப்ரெஷ்ஷாக சேரீ அப்படியே ஒரு நகை அப்படி இப்படின்னு போட்டு கேஷுவலாக எல்லோரும் இருந்தாலும் கூட அதுக்குன்னு ஒரு சீன் ஒரு மெனக்கடணும். இது செல்வி ரோல் வந்து அப்படி இல்லை. ஈஸியாக நான் பாட்டுக்கு ஒரு 10 சேலை இருந்தால் போதும். ஆனால் சேலை நிறையா இருந்தது. ஒரு 10 சேலை இருந்தால் போதும். நான் வந்து ஹவுஸ்மேட் ரோல் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ண உடனே நான் பண்ண ஒரு விஷயம்னா இந்த கருப்பு மணி, அப்புறமா அந்த தோடு, இதுதான் லாங் ஃபுல்லாக ஒரு சடை இப்படி தான் போடணும்னு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு ஹவுஸ்மேட் ரோல் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு. அதுதான் 6 வருஷமாக வேறு எந்த இதுவுமே இல்லை. சேலை மட்டும் பூனம் சாரீஸ் அந்த மாதிரி கட்டிட்டு அதனால எனக்கு ரொம்ப அது ஈஸி. எல்லாத்தையும் நிறைய மேக்கப்பா ஒரு ட்ராலி தூக்கிக்கிட்டு வச்சுக்கிட்டு அலையணும், அதெல்லாம் இல்லாமல் எனக்கு சிம்பிளாக இருந்தது. இதெல்லாம் ஒரு ஹைலைட் என்னென்னா, எங்களுக்கு பாக்கியலட்சுமி சீரியலில் வந்து 6 வருஷமாக ஒர்க் பண்ணது ஒரு வீடு. அந்த வீடு இருக்கு இல்லையா, அது எங்களுக்கு பெர்மனெண்ட்டாக எங்களுக்கு எல்லாருக்கும் ரூம் இருந்தது. ஒரு ரூமுக்கு 4 பேர், நாங்கள் எங்கள் ரூம்மேட்ஸ் ஒரு 4 பேர். அந்த மாதிரி எங்கள் ரூம்குள்ளே எங்களுக்கு தனித்தனியாக கபோர்டு இருக்கும். எல்லாருமே அதில் வச்சுட்டு வந்துடுவோம், போயிடுவோம். அது நீங்கள் நார்மலாகவே அந்த வீட்லேயே வாழவே. ஆமாம், நாங்கள் எதை மிஸ் பண்ணுறோமோ இல்லையா அந்த வீட்டை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக எங்கள் கூட கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நிறைய பேர் மிஸ் பண்ணும்போது எந்த மாதிரியான விஷயங்கள் அங்கே நடந்தது? ஆக்சுவலி வந்து 6 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 6 வருஷமாக இருந்திருக்கீங்க. ஒரு ரொம்ப கனெக்ட் ஆகிருப்பீங்க. ஒரு ஃபேமிலியை தாண்டி அந்த அளவுக்கு பாண்டிங் இருந்திருப்போம் இல்லையா? அது எப்படி இருந்தது? அது எண்டிங் அப்படின்னு சொல்லும் போது எப்படி இருந்தது? அந்த சீரியல் நாங்கள் ஆரம்பித்தோடனே எங்களுக்கு ஒவ்வொரு ரூம்மேட்ஸ் நாங்கள் இருந்தோம். எங்கள் ரூமில் வந்து நான், ஜெனி கேரக்டர், இனியா, அமிர்தா, ஈஸ்வரி மேம், நாங்கள் 5 பேர் எங்கள் ரூம். எங்களுக்கு தனித்தனி கபோர்டு எல்லாமே இருக்கும். நாங்கள் 5 பேர் இருந்தாலும் நாங்கள் எப்படின்னா ஏஜ் வாரியாக பாருங்கள். ஈஸ்வரி, அதுக்கப்புறம் நான், அதுக்கப்புறம் ஜெனி, அதுக்கப்புறம் அமிர்தா, அதுக்கப்புறம் இனியா, அப்படியே கிராப்பாக வரும் வயசு. அப்படியே அடுத்த எல்லாருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் ஏஜ் இருக்கும். ஆமாம், ஆனால் நாங்கள் எல்லாரும் அவ்வளோ க்ளோஸாக இருப்போம். ரொம்ப அந்த ஏஜ் வித்தியாசமே இல்லாமல் எல்லாமே பேசுவோம், நல்லா ஜாலியாக சந்தோஷமாக இருப்போம். அது மாதிரி அம்மா கூட வந்து நானும் அம்மாவும் ரொம்ப கனெக்டாக இருப்போம். விளையாடுவோம். நாங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது நாங்கள் கார்ஷெல்லாம் விளையாடுவோம். சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்கிறேன். உட்காந்து விளையாடிக்கிட்டு ஜாலியாக அப்படி இருப்போம்.
மற்றபடி ரொம்ப என் கூட நானும் ஜெனியும் கோயில் குளம் சுற்றிட்டு இருப்போம். ரியலாக சொல்கிறேன் நான். சீரியல் தாண்டி 2 நாள் கேப் கிடைக்குதுன்னா நாங்கள் 2 பேரும் கோயிலுக்கு கிளம்பிடுவோம். அந்த மாதிரி இனியா வந்து என் பொண்ணு மாதிரி நல்லா பாசமாக எதுவாக இருந்தாலும் எங்ககிட்ட ஷேர் பண்ணுவோம். எங்கள் ரூம்மேட்ஸ் அவ்வளோ க்ளோஸ்டு நாங்கள் அப்படி இருக்கோம் எல்லாம். அதுக்கப்புறம் இன்னொரு ரூமில் வந்து பாக்கியா இருப்பாங்க, இவங்க ராதிகா கேரக்டர் இருப்பாங்க. இன்னொரு ரூமில் வந்து ஜென்ஸ் ஃபுல்லாக எல்லாம் இருப்பாங்க. கோபி சார் இருப்பாங்க, ராமமூர்த்தி, செலியன், எழில் எல்லாரும் ஜென்ஸு அங்கே இருப்பாங்க. அவங்கவுங்க ரூம்கில் அவங்கவுங்க அப்படியே கனெக்டடாக இருப்பாங்க. இது வந்து மேலே ரூமில் இருப்போம். கீழே ஷார்ட் ஆரம்பிக்கிறாங்கன்னா எல்லாரும் ஒன்றாயிருவீங்க. கீழே வந்துடுவோம். பயங்கரமாக ஜாலியாக சிரிச்சு பேசிக்கிட்டு ஜாலியாக இருக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்கும் அந்த சீரியலில்? மெயினாக உங்களுக்கு நிறைய வந்து டைலாக்ஸ் எல்லாமே இதுதான். பாக்கியாவை வந்து வெளில கூட்டு வர்றதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து வச்சாலும் நீங்கள் தான் வெளில கூட்டு வருவீங்க. ஸ்டார்டிங்லாம் ஏன்க்கா அப்படி பண்ணுறீங்க, ஏன் அப்படிங்கிற மாதிரி கூட்டு வருவீங்க இல்லையா? அதில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னது? அப்படி பிடிச்ச விஷயங்கள் அப்படிங்கிறத தாண்டி நம்மளை ஒரு வேலைக்காரி கேரக்டருக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து எனக்கு எழுதி இந்த அளவுக்கு ரீச் பண்ணியிருக்காங்க ரைட்டர் மேடம். அதனால் எல்லாமே பிடிச்ச விஷயந்தான். எல்லாமே அதில் நம்ம பார்த்தோன்னா எந்த ஒரு இதுவுமே நான் வர்ற ரோல் இருக்கட்டும், நான் பேசுகிறது இருக்கட்டும், அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுற மாதிரி தானே. கோபி சார் வந்து இன்னொரு ஒய்ஃபு கூட இருக்காருங்கிறத நான் தான் பார்த்து அக்கா இந்த மாதிரி ஏதோ டவுட்டருக்கு வா போகலான்னு கண்டுபிடிக்கிறது அதெல்லாம் காமெடியாகவும் இருந்துச்சு. நல்லா இருக்கும். நிறைய சீன்ஸ் எல்லாம் அதுதான். எல்லாமே உங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியாதது இல்லை. ஆக்சுவலி வந்து ஒரு குறும்புத்தனத்தோட ஒரு நல்ல விஷயங்களை கொண்டு போய் நிறுத்துற மாதிரியே அமைஞ்சிருக்கும் இல்லையா? அது பயங்கர லக்கு. கண்டிப்பாக இது எல்லாமே எங்கள் ரைட்டர் மேடத்தை தான் போய் சேரணும். இன்னொன்று இந்த கேரக்டர் இந்த அளவுக்கு வரும்னு யாருக்குமே தெரியாது. ஃபர்ஸ்ட் ஹவுஸ்மேட் ரோல் அப்படின்னு சொல்லி தான் போனோம். ஆனால் போக டெவலப் ஆகி அப்போ கடைசியாக ஒரு ட்விஸ்ட் அடிச்சு கடைசியாக உங்கள் பையன் அப்படிங்கிற அளவுக்கு அது கடைசியாக வந்து நின்று எண்டிங்கில் வந்து ஒரு பெரிய பிளேஸே கொடுத்துட்டாங்க. கண்டிப்பாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் என்னோட பையன் ஓகே, என் பையனுக்கு திரும்ப ஏன்னா இனியா கல்யாணம் வேறு ஆயிடுச்சுல, அதுக்கப்புறம் திருப்பி இப்படி சுற்றி திருப்பி இப்படி வந்து இப்படி வர முடியும்னு நான் உங்களுக்கே ட்விஸ்டாக இருந்தது. அதெல்லாம் ஃபஸ்ட்டு எதிர்பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து சரி கலெக்டருக்கு படிக்கிறான், கடைசியில் இனியாவை தான் கல்யாணம் கட்டி கொடுத்து அப்படி 2 பேரும் ஒன்று சேர்ற மாதிரின்னு நினச்சோம். அப்படி தான் பேசணும். அதுக்கப்புறம் பார்த்தா இனியாவை வேறவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் திருப்பி இதில் ஒரு ட்விஸ்ட் வச்சு வேற லெவலில் கொண்டு. ஆனால் கடைசி டைமில் உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கட்டும் அதெல்லாமே சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இல்லையா? கடைசியாக எண்டிங்கில் கூட ஒரு மாதிரி நல்லா இருந்தது. கலெக்டரோட அம்மா அப்படின்னு கொஞ்சம் வித்தியாசம் காட்டுவோமே அப்படின்னு சொல்லி பண்ணணும். எல்லாமே என்னோட ஓன் கிரியேட்டிவிட்டி. இப்போ இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் இருக்கட்டும், மேக்கப் சென்ஸாக இருக்கட்டும், நீங்கள் அதுக்கு எந்த அளவுக்கு மெனக்கெடுவீங்க? நீங்கள் செல்வி கேரக்டர் வந்து மேக்கப் இல்லை அப்படின்னு சொன்னீங்களா? மேக்கப் போடுவேன்னா ஸ்கின் டோன் நம்ம இன்னொன்று நான் கருப்பு அப்படிங்கிறதுனால கஸ்தூரி கேரக்டருக்கு கொஞ்சம் அல்டாப்பாக இருக்கணும். லிப்ஸ்டிக் அதில் போட்டு ஒரு மாதிரி அதில் வேற மாதிரி. இது ஹவுஸ்மேடு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. நம்ம ஸ்கின் டோனில் போட்டு போனால் நல்லாயிருக்கும், சிம்பிளாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால மேக்கப் போடுவோம். ஏன்னா கேமராக்காக போட்டால் தான் கொஞ்சமாக இதாக இருக்கும் லைட்டாக.